தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி 2024 வருடம். இன்றைய திதி அமாவாசை திதி மதியம் 12 மணி வரை உள்ளது. பின்பு பிரதமை திதி ஆரம்பிக்கிறது. இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மதியம் 3:30 மணி வரை உள்ளது. மரண யோகம். இன்று யோகி ராம் சூரத்குமார் பிறந்த நாள். யோகி ராம் சூரத்குமார் ஓர் ஞானி. அவருடைய ஆசிரமம் திருவண்ணாமலையில் உள்ளது. திருவண்ணாமலை சென்று வருபவர்களுக்கு அனைவருக்கும் அவர் ஆசிரமம் உள்ள இடம் தெரியும். அங்கு சென்று அமைதியாக தியானத்தில் ஈடுபட்டால் எல்லா காரியங்களும் கைகூடும். யோகி ராம் சூரத்குமார் அருளையும் நாம் பெறலாம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய காரியங்களில் செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய நேர்பட்டால் அவர்கள் சிவாலயம் சென்று சிவனுக்கு வில்வம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி சிவாலயத்தை 3 முறை வலம் வந்த பின் செய்யலாம். முக்கியமாக அவர்கள் முக்கிய காரியங்களை செய்யாமல் அன்றாட பணிகளை செய்வது நன்றி. பேச்சில் கவனம் தேவை. மேஷராசி அன்பர்கள் இன்று நிதான போக்கை கையாள வேண்டும். மேஷராசியில் பரணி நட்சத்திரமும் வருவதால் அவர்கள் எந்த தொழில் செய்தாலும் அமைதியாக செய்வது நல்லது. பேச்சில் கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள், அன்புடன் இருப்பார்கள், பாசமாக இருப்பார்கள். இருந்தாலும் அவர்கள் இன்று எடுத்த காரியத்தை சிரமத்தின் மேல்தான் முடிக்க முடியும். மிதுனராசி அன்பர்கள் பாசமானவர்கள், நட்பானவர்கள், அனைத்து வகையிலும் மேன்மை பெறுவர். கடகராசி அன்பர்கள் நற்செயலால் அவர்களுக்கு ஆதாயம் மிகும். அவர்கள் எங்கு சென்றாலும் இன்று காரியம் அனுகூலமாகும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பாராட்டு பெறுவர். அவர்கள் என்றோ செய்த காரியங்களுக்காக அவர்களுக்கு மக்களிடமிருந்து பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியம் கைகூடும். வெற்றி மேல் வெற்றி அவர்களை வந்து அடையும். துளாராசி அன்பர்கள் காரியத்தின் மீது சிறிது கவனத்துடன் செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்படவில்லை என்றால் அவர்களுக்கு காரிய நஷ்டமாகும். ஆகையால் முடிந்தவரை சிறிய காரியமாயிருந்தாலும் பெரிய காரியமாயிருந்தாலும் நுணுக்கமாக ஆராய்ந்து கவனத்துடன் செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்பட்டால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மற்றவர்கள் விஷயத்தில் ஆர்வம் காட்டுவார்கள். அவ்வாறு செய்யாமல் தங்கள் தொழிலில் அவர்கள் ஆர்வம் காட்டினால் அவர்களுக்கு தொழிலில் நன்மை ஏற்படும், லாபமும் கூடும். தனுசு ராசிக்காரர்கள் இன்று ரெஸ்ட் நாள். நாம் ஓய்வு எடுப்போம், அமைதியாக இருப்போம், சுகமாக தூங்குவோம் என்ற எண்ணம் மேலோங்கும். ஆகையால் இன்று அவர்கள் முழுமையாக அமைதியாக இருந்து ரெஸ்ட் எடுப்பார்கள். மகர ராசிக்காரர்கள் இன்று நலம். அவர்களுக்கு இன்று சுகபோஜனம் அமையும். அவர்கள் சில பேர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நோயிலிருந்து இன்று மருந்து மாத்திரைகளால் சுகம் பெற்று வீடு திரும்புவர். கும்பராசிக்காரர்கள் பிரயாணத்தால் ஆதாயம் கிடைக்கும். அவர்கள் ஏதோ ஒரு விஷயமாக வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டாலும் அந்த விஷயம் முடிந்து மிக சௌக்கியமாக வீடு திரும்புவர். மீனராசி அன்பர்களுக்கு புகழ், பெருமை, கீர்த்தி, செய்தொழிலில் லாபம் அனைத்தும் இன்று கிட்டும். ஆகையால் அவர்கள் எங்கு சென்றாலும் நன்மையாகவே முடியும். இன்று 12 ராசிக்காரர்களும் ஒட்டுமொத்தமாக வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். இந்த சரபேஸ்வரரை எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சென்று ராகு காலத்தில்
4:30 மணி முதல் 6 மணிக்குள் வணங்கினால் அவர்களுக்கு தொழில் ஏற்பட்ட தடைகள் நீங்கி வளமும் வாழ்வும் ஏற்றமும் கிடைக்கும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.